வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி திருவெரும்பூர் காட்டூர் அம்மன் நகரைச் சேர்ந்தவர் செல்வபிருந்தா, பொறியியல் பட்டதாரி. இவர் கடந்த 2016 பிரவீன்குமார் என்பவரை திருமணம் செய்து பிரணித் மற்றும் பிரணிகா என 2 குழந்தைகளும் உள்ளனர். பெண் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் உணவு தேவையை காட்டிலும் கூடுதலாக தாய்ப்பால் சுரக்க தொடங்கியது. அரசு ஹாஸ்பிட்டலில் குறை பிரசவத்தில் பிறந்த பல குழந்தைகள் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் தாய்ப்பால் கிடைக்காமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறுவதை அறிந்த செல்வபிருந்தா அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் துணையுடன் தானம் கொடுக்க தொடங்கினார். கடந்த 2 ஆண்டுகளில் 300.17 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்ததன் விளைவாக திருச்சி அரசு பொது ஹாஸ்பிட்டலில் தாய்ப்பாலுக்காக ஏங்கி தவித்த எண்ணற்ற குழந்தைகள் உயிர் பெற்றன. செல்வபிருந்தாவை பாராட்டி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனமும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனமும் சான்று மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தது. பாப்பா பிறந்தப்ப நியூனட்டல் ஜாண்டிஸ் இருந்துச்சு. அதனால NICயில் ஒரு 3 to 4 days அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ பிரெஸ்ட் மில்க் பாப்பா பம்ப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி கொடுத்தப்ப எக்ஸஸ் மில்கை மற்ற NIC பேபிஸ்க்கு கொடுக்கலாமான்னு சிஸ்டர்ஸ் பர்மிஷன் கேட்டு மற்ற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் தெரியும் இது மாதிரி ஒரு தாய்மாரோட பிரெஸ்ட் மில்க் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சது. இது மாதிரி கொடுக்கலாம் பண்ணலான்னு ஐடியா வந்தப்போ இதை எப்படி பண்ணலான்றப்ப எங்கள் ஹஸ்பண்ட் அமிர்தம் பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் NGO பற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்து எனக்கு சொன்னாங்க. அப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணப்போ ரூபா செல்வநாயகி மேம், ஃபவுண்டர் ஆஃப் அமிர்தம் NGO, அவங்க பிரெஸ்ட் மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்து NIC பேபிஸ்க்கு கொடுக்கணுன்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி நான் மில்க் பேக்கெட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். எவ்ரி மந்த் எண்ட் அமிர்தம் NGO வாலண்டியர்ஸ்க்கு வீட்லேயே பேக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் கவர்மெண்ட் GH ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே பாஸ்டரைஸ் பண்ண பிரெஸ்ட் மில்கை நர்சஸ் கப்பு, சிரிஞ்ச் இல்லை டியூப் மூலமா NIC பேபிஸ்க்கு கொடுப்பாங்க. நான் 300 லிட்டர்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணியிருக்கேன். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கில் இதை ரெகக்னைஸ் பண்ணுற மூலயமா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பண்ணுறதுக்கு என் ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. பேக்கெட்ஸ் பம்ப் பண்ண மில்க் பேக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறையா ப்ராசஸ் பண்ணுறப்ப எல்லா இதுலேயுமே ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஒரு NIC பேபியோட ஹெல்த்துக்கு, ஒரு வெயிட் கெயின், ஒரு அவங்களோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ்க்கெலாம் பிரெஸ்ட் மில்க் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா தாய்மார்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறையா லிட்டர்ஸ் இல்லை, ஒரு 20-30 ml இருந்தால் கூட அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அது ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம் பண்ணோன்னா அது NIC பேபிஸ்க்கு அது ஒரு லைஃப் சேவராக இருக்கும். அதனால எல்லா யங் மதர்ஸும் நியூ மதர்ஸ் எல்லாருமே பிரெஸ்ட் மில்க் டொனேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் 62வது வார்டு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட நாய்களுடன் நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் தெரு நாய்களுக்கு கருத்தடை என்ற பெயரில் 4 மாதம் முதல் 1 வயதுடைய நாய்க்குட்டிகளை மாநகராட்சி கொலை செய்கிறது. மேலும் புகாருக்கு உள்ளான நிறுவனத்தை வைத்து கருத்தடை முகாம்களை நடத்துவதாகவும் பாதுகாப்பற்ற கருத்தடைகளை மேற்கொள்வதால் தெருநாய்கள் உயிரிழப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மதுரை மாநகராட்சி கருத்தடைகளை தடை செய்து தெருநாய்களை தத்தெடுக்கும் முகாம்களை அதிகப்படுத்த வேண்டுமென மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயனுக்கு மனு அளித்தனர். கருத்தடை மையம் ஒரு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு தேப்ப. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதான் அந்த சர்ஜரி பண்ணுற டேபிள். ஒரு அறுவை சிகிச்சை, திறந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம்னா அது எவ்வளோ சுகாதாரமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு தகர கட்டிலில் ஒரு கைலியில் விரித்து அதுக்கான கருத்தடை ஏற்படுது. கருத்தடை செய்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1450 ரூபா கொடுத்து ஒரு கருத்தடை பண்ணுறது இப்படியா பண்ண முடியும்? அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, உடம்ப அறுத்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை இது. இப்படி பண்ணலாமா? கைலியில் பாருங்கள், இந்த கைலியை பாருங்கள், மலமும் ஜலமும் எப்படி கலந்துருக்கு பாருங்கள். இதில் தான் ஒவ்வொரு நாயும் படுக்க வச்சு பண்ணால் அது திரும்ப சாகுமா சாகாதா?
அடுத்தது அங்கே பாருங்க. அப்படி அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்ட நாய்களுக்கு வந்து சத்தான உணவுகள் கொடுக்கணும். 5 நாள் வந்து அதை வந்து குவாரண்டைன் பண்ணணும். அந்த சத்தான உணவு பார்த்தீங்களா, காலாவதியான தூள் பிஸ்கட். இந்த தூள் பிஸ்கட் தான் அதுக்கு வழங்குறாங்க. அப்படி அது இறக்குமா இறக்காதா? இது நியாயமா? மாநகராட்சி நியாயமா? இது பண்றது நியாயமா? இந்த பணம் எங்க போகுது? 1450 ரூபாயில அந்த நாய்களுக்கு ஒதுக்கப்படும் உணவுக்கான ஒதுக்கப்படும் பணம் எங்க போகுது? அடுத்து அங்கே பாருங்க, கருத்தடை மையத்தில் இந்த 4 மாத 6 மாத குட்டிகளுக்கு என்ன வேலை? இங்க பாருங்க, குட்டி இருக்கு பாருங்க. கருத்தடை மையத்தில் இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை? எடுத்துட்டு போய் கொலை பண்றது, கொண்டு போய் வேற ஒரு இடத்துல விடுறது. நாய் வந்து எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் அதுக்கு உணவு தேட முடியும். அதனால தான் அந்த இடத்துல மட்டும் தான் அதோட ஜீவிதம் பண்ண முடியும். அந்த நாய்களை பிடிச்சிட்டு வந்து வேற ஒரு இடத்துல விடும்போது அதுக்கான உணவு தேடுறதோ அதோட சர்வைவலோ ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த கருத்தடை மையத்துடைய சுகாதாரத்தை இங்க பாருங்க. அந்த அந்த நாய்களோட மலத்துக்கு பக்கத்திலேயே அந்த கொடுக்கக்கூடிய தூள் பிஸ்கட் இங்க கிடக்கு பாருங்க, தெரியுதா? இது எந்த விதத்தில் நியாயம்? போதுமான அளவு சுகாதார வசதியும் போதுமான அளவு கருத்தடை பண்ணுவதற்கான வசதி இல்லாத மாநகராட்சி எதுக்கு கருத்தடை மையத்தை ஓபன் பண்ணணும்? எதுக்கு அதை செயல்படுத்தணும்? அதை மூடணும் சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்றோம். ஒரு கருத்தடை பண்றோம், கருத்தடை பண்ணிட்டு திரும்பியும் கொண்டு போய் அந்த இடத்துல விடுறதே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல விடுறது, எந்த இடத்துல இருந்து எடுத்தோம் அதுக்கு டாக்குமெண்ட் ப்ராப்பரான ரெக்கார்டு இல்லை. திரும்பி கொண்டு போய் விடுறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டு கிடையாது. இப்படி மேலும் மேலும் தவறுகள் மட்டுமே அந்த கருத்தடை மையத்தில் நிற்கிறனால அந்த கருத்தடை மையத்தை நிரந்தரமா மூடணும். ஏன்னா அது கருத்தடை பண்றதுக்கான எந்த வசதியுமே இல்லை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. திமுகவைச் சேர்ந்த பொன் சந்திரகலா தலைவராக உள்ளார். வார்டுகளில் முறையான வளர்ச்சிப் பணிகள் செய்வதில்லை. மேலும் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என கவுன்சிலர்கள் 15 பேர் இணைந்து கடந்த சில நாட்களுக்கு முன் தேனி கலெக்டரிடம் பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளித்தனர். கவுன்சிலர்களின் மனுவிற்கு உரிய நடவடிக்கை இல்லாததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கவுன்சிலர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையில் செயல் அலுவலர் முன்னிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து ரகசிய வாக்கெடுப்பு மற்றும் விவாதம் நடத்த கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரகசிய வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிகவை தேர்தலுக்கு தயார்படுத்தும் வகையில் தமிழகம் முழுதும் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தின் கும்மிடிப்பூண்டி தொகுதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை கடந்த 3ஆம் தேதி தொடங்கினார். இதற்காக விஜயகாந்த் புகைப்படம் மற்றும் மார்பளவு சிலை கொண்ட பிரத்யேக கேப்டன் ரதம் தயாரானது. பிரேமலதா சுற்றுப்பயணம் செல்லும் அனைத்து ஊர்களுக்கும் கேப்டன் ரதமும் செல்ல உள்ளது. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து வேலூர் மாவட்டத்திற்கு கேப்டன் ரதம் புறப்பட்டது. திருப்பத்தூர் ஆம்பூர் கஸ்பா பகுதியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் ஆடி திருவிழா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சுமார் 100 அடி உயர தேரில் சர்வ அலங்காரத்தில் அம்மன் பிரவேசித்தார். மேலதாளம் இசைக்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காதர்பேட்டை மசூதி அருகில் தேர் இழுத்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் சார்பில் குளிர்பானம் மற்றும் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த திருவிழாவில் பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர்.